என் பிள்ளையே, உன்னை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டுமென்று முயற்சிகளும் சதிகளும் அவர்கள் செய்யட்டும். அதையெல்லாம் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். என் பிள்ளை நீ. எந்த இடத்திலும் உன்னை நான் காப்பாற்றுவேன். இனி வரும் காலங்களில் ஜெயிக்கப் போவது நீதான். எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதிர்பார்த்த நல்ல காரியம் நிச்சயம் நடக்கும். ஒன்றை மனதில் வைத்துக்கொள். அனைவர் வாழ்விலும் நீ மரத்தடி வேறாக இருக்க முடியாது. சிலருடைய வாழ்க்கையில் நீ உதிரும் இலைகளாகவும் சிலருடைய வாழ்வில் வெட்டப்படும் கிளைகளாகவும் இருந்தாக வேண்டும். இதுதான் கர்மா என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ எத்தனை முறை கண்ணீர் சிந்தினாலும் என்றும் உன்னை கைவிடாமல் உன் கண்ணீரை துடைப்பவன் நானே. உனக்குள் என்றும் நான் இருக்கிறேன். அனைத்தும் சரியாகிவிடும். மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு முழு மனதுடன் என்னை நம்பி வழிபடும் பொழுது அதற்கான வழி கிடைத்தே தீரும். மன ஆறுதல் தேடி மற்றவர்களிடம் போகும் பொழுது உன் பாரம் அதிகமாகுமே தவிர குறையாது என்பதே உண்மை. நீ அடிக்கடி என்னிடம் கூறுவது போல் நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன்.